வீட்டில் ஒய்ஃப் சொன்னால் ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சும்மா எப்போ பார்த்தாலும் வெறுங்க போயிட்டு வராதிங்க. என்ன இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன் இங்கே 2 என்ன இப்போதைக்கு இட்லி வடை வாங்கியிருக்கேன். இப்போ நீங்கள் ஃபேமிலியாக வரீங்க, வயசானவங்களாம் வந்தாங்கன்னா 300 கொடுத்துட்டு வந்துருங்க. லைன்லாம் நிற்காதீங்க, ரொம்ப கஷ்டம். அங்கே பார்த்தீங்களா, நான் இப்போ தாங்க நானும் பார்க்குறேன். நம்ம திருவள்ளுவர் சிலைக்கு விவேகானந்தர் மண்டபத்தினோட பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் மாதிரி போடுறாங்க போல். சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு சங்கில் வந்து பேர் எழுதி தருவாங்களாம். ஸோ அதான் சொல்லியிருக்கேன் நான். அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அங்கே தான் என்னோடய ரூமு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம லாஸ்ட் விளாக் வந்து சென்னை எக்மோர் டு கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணி வந்திருப்போம். அந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த விளாக் பார்க்கறதுக்கு மேலே நான் கார்ட்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக கன்னியாகுமரியில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். இந்த விளாகில் பார்த்தீங்கன்னா நான் கன்னியாகுமரி ரூம் டீட்டெயில் எடுத்திருக்கேன். ரூமில் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம விவேகானந்தர் பாறை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போகிறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அப்புறம் பக்கத்தில் சின்ன சின்ன கடைகள் போயிட்டு வர மாதிரி ஒரு விளாக் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த விளாக் எப்படி வருதுன்னு பார்ப்போம்னா, ரொம்ப நாள் கழிச்சு வந்து எக்ஸ்ப்ளோரிங் விளாக் எடுக்கிறேன். ஸோ எப்படி அமைதுன்னு பார்ப்போம். ஸோ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா என் ரூமில் இருந்து நான் இப்போ வந்துட்டு இருக்கேங்க. ரூம் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு லாஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ இப்போ இது இங்கிட்டு போனால் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு. நம்ம அப்படியே இங்கிட்டு போயிட்டு கோயில், அது பக்கத்தில் இருக்கிற இடத்தெல்லாம் பார்க்க போகிறோம். வே டு போட் ஜெட்டி, படகுத்துறை செல்லும் வழி. அதில் அப்படியே போயிட்டு போக வேண்டியதாங்க. இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரூம் வேணாம்னு நினைக்கிறவங்களுக்கு ஜஸ்ட் வந்து டாய்லெட் பாத்ரூம் பே யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. லாக்கர்ஸ்லாம் இருக்குது. இங்கே ஒரு கடையில் வந்து சாப்பிட உட்காந்துட்டேங்க. சின்ன கடை தான். இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன் இங்கே 2 என்ன இப்போதைக்கு இட்லி வடை வாங்கியிருக்கேன். ஒரு ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அதை வந்து நான் சாப்பிட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த ஹோட்டல் சாகர்ன்னு இருக்குல்ல, அது பக்கத்தில் இருக்க சின்ன இந்த பெட்டி கடையில் தாங்க சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டு தாறுமாறு. ஒரு ட்விஸ்ட்டு சொல்லியிருந்தேன். அது என்னென்னா, இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைன் நின்னாங்க போட் ஹவுஸ்க்கு. இப்போ அங்கே நிற்கிறாங்க. இவங்ககிட்ட கேட்டேன், ஒரு போட்டுக்கு வந்து 150 பேர் அலவுடா. இப்போ இருக்கிற க்ரௌடெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து லைன் நின்றுக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம் எப்படி லைன் குறையுதா, எப்படி நம்ம போட் ரைட் ஸ்டார்ட் ஆகுதா இல்லையான்னு. கூட்டம் குறையிற மாதிரி தெரியலங்க, நின்றுக்கிட்டே இருக்காங்க. நமக்கு வேறு கால் வலியா, ரொம்ப நேரம் நிற்க முடியாது. சரி, கொஞ்சம் நேரம் இந்த கோயிலை சுற்றி அப்படியே அங்கே போயிட்டு வருவோம். போயிட்டு வந்து திரும்ப க்ரௌடோட லெவல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் போக போக கூட தான் செய்யும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஐயப்ப சாமி பக்தர்கள் கூட்டாங்க. சாமிகள் நிறையா இருக்காங்க. சீசன் ஆரம்பிச்சிருச்சுல, இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அங்கே கடை தருதாங்க. வீட்டில் ஒய்ஃப் சொன்னால் ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சும்மா எப்போ பார்த்தாலும் வெறுங்க போயிட்டு வராதிங்கன்னு. பார்க்கணும், ஏதாவது வாங்கிட்டு போகணும் வீட்டுக்கு. அந்த சாப்பாடு தாங்க தரமாக இருந்துச்சு. வடை தாறுமாறு, இட்லி 3 இட்லி ஒரு வடை செம்மையாக இருக்கும். நான் வந்து 3 இட்லி 2 வடை அப்புறம் ஒரு செட்டு பூரி சாப்பிட்டேங்க. செம்மையாக இருந்துச்சு. அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோயில். நான் கோயிலுக்குள்ளே போலங்க, ரோமிங் தான். இந்த வியூ பாருங்க, செம்மையாக இருக்குது. திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் மண்டபம். ஸோ கோயிலேருந்து ரைட்டில் வந்தோம்னா இங்கே நல்லா குளிக்கிற இடம் இருக்குது. ஸ்டெப்ஸு போட்டிருக்காங்க, நல்ல வேலை, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாம் அதர் ஸ்டேட் பீப்புள் தாங்க அதிகமாக இருக்காங்க. தமிழ்காரங்க ரொம்ப கம்மி தான். அதுவும் இந்த மாலை போட்டிருக்கிறவங்க அவ்வளோதான். இந்த மற்ற எல்லாருமே அதர் ஸ்டேட் தாங்க. மெயினாக தெலுங்குக்காரங்க நிறையா இருக்காங்க. சூப்பராக அடிக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அலை சூப்பராக வருதுங்க, நல்லா மோதி எம்புது.
கொஞ்ச நேரம் தாங்க இங்கே உட்காந்து நல்லா கொஞ்சம் நேரம் உட்காந்து காற்று வாங்கிட்டு இருந்தேன். ஸோ திரும்ப அந்த ஸ்டீமர் சர்வீஸ்க்கு போவோம், எப்படி க்ரௌட் இருக்குங்கிறத பார்ப்போம். வேறு எதுவும் பார்க்குற மாதிரி இல்லை. மெயினாக அங்கே தாங்க போனோம், அதுதான் ரொம்ப ஆசை. கரெக்டாக 9:20 லைனில் நிற்கிறாங்க. எத்தனை மணிக்கு உள்ளே போகிறோம், அதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு படகுல ஏறணுங்கிறத பார்ப்போம். பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம், கன்னியாகுமரி படகு போக்குவரத்து. டைம் இப்போ கரெக்டாக 9:25. 9:20க்கு நிற்க ஆரம்பித்தேன், இப்போ 9:35 ஆகுது. இப்போ தான் கேட்டுக்கிட்டே வந்திருக்கேன். உள்ளேயும் வந்தாச்சு. உள்ளேயும் பார்த்தீங்கன்னா லைன் இது வரைக்கும் போகுது. இப்போ தாங்க கேட்டேன், லைனில் நின்னா 75, லைனில் நிற்காமல் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு போனால் இவங்ககிட்ட கொடுத்தா 300 டிக்கெட்டான். 300, ஆனால் சேம் போட்டு தான். லைனில் நின்னா 75, வித்தவுட் லைன்னா 300. நல்ல பிஸ்னஸ்ஸு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:50ங்க. எப்படியோ டிக்கெட் கவுண்டர்கிட்ட வந்துட்டேன். ₹75 டிக்கெட்டு. டிக்கெட் வாங்கியாச்சுங்க, ₹75. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 10 o'clockங்க. இன்னும் லைன் பாருங்கள். எப்போ போட் ஏற போகிறேன்னு தெரியல. பாடா ஒரு வழியாக வந்தாச்சுங்க போட் ஏற. ஆல்மோஸ்ட் 1 hour ஆயிடுதுங்க லைனில் நின்னா. பெட்டர் லைனில் நிற்க வேணான்னா ஸ்பெஷலில் வரோம்னா 300 கொடுத்துட்டு வந்துடுங்க, அதான் பெஸ்ட்டு. இப்போ நீங்கள் ஃபேமிலியாக வரீங்க, வயசானவங்களாம் வந்தாங்கன்னா 300 கொடுத்துட்டு வந்துடுங்க. லைனில் நிற்காதீங்க, ரொம்ப கஷ்டம். அஞ்சு பாட்டில் போகலாங்க போட் சர்வீஸ். பார்த்தீங்கன்னா அழகான தமிழ் பேர் வச்சுருக்காங்க. ஈனா பானா தாமிரபரணி, ஈனா பானா திருவள்ளுவர். இருக்கும். நம்ம போகிறது இந்த போட் இல்லைங்க, இப்போ இந்த போட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொதிக்கைன்னு போட்டிருக்கு பாருங்க. கிளம்ப தயாராகிட்டோம். 10:20. லைஃப் ஜாக்கெட் எடுக்க சொல்கிறாங்க. நம்ம விண்டோ சீட்டே போய்க்கலாம். நான் விண்டோ சீட்டை பிடிச்சிக்கிட்டேங்க. பஸ்லேயும் விண்டோ சீட் தான், ட்ரெயின்லேயும் விண்டோ சீட் தான், ஷிப்லேயும் விண்டோ சீட் தான். செம்மையாக இருக்குது. என்னோட பழைய மெமரிஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு பார்க்குறேங்க. கடைசியாக நான் இந்த ஸ்டீமர் சர்வீஸில் வந்து விவேகானந்தர் மண்டபம் திருவள்ளுவர் சிலையை பார்த்தது பார்த்தீங்கன்னா, நான் கரெக்டாக 5ஆம் கிளாஸ் படிக்கும் போதுங்க. 2003 நினைக்கிறேன். 2003 2004 நான் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இங்கே வந்தது. அப்போ தான் வந்து அதுக்கப்புறம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீமர் சர்வீஸில் இந்த சிலைக்கு போய்கிட்டு இருக்கேன்.
இருந்தாச்சுங்க. மார்னிங் பார்த்தீங்கன்னா அந்த கரையில் உட்காந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரெயின் விளாகுக்கு வந்து எண்டு கார்டு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். எங்கே போட்டுறோங்க அத்தி திரும்ப இங்கேருந்து ஏறுறதுக்கும் லைனில் நிற்கணுமா? ஏங்க இப்போ தாங்க கேட்குறேன், அங்கே ஏதோ வேலை நடக்குது அங்கே திருவள்ளுவர் சிலையில். மிஸ் ஆயிடுச்சே. இந்த பாதத்துக்கிட்டலாம் போய் நிற்கலாம்னு நினச்சேன். விவேகானந்தர் மண்டபம் மட்டும் இங்கே மட்டும்தான் ஆக்சசபிள் போல. அவசரப்பட்டேனோ? சரி பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இங்கே விவேகானந்தர் பாறை அந்த நினைவாலய தரிசனத்துக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபேர் வாங்குறாங்க. உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு அது ஒரு இங்கே 30 ரூபா போல். சரி வாங்கி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. டிக்கெட் எடுத்துட்டேங்க, 30 ரூபா. பின்னால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இங்கே வெரிஃபைடு போட்டு கொடுப்பாங்க. சூப்பராக இருக்குது, காற்றுலாம் சிறு சிறு நிற்குதுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செருப்பு போடுற இடம் இருக்குங்க, ஃப்ரீ தான். எனக்கு வந்து டோக்கன்லாம் ஒரு நீங்கள் ஒருத்தர் தானே, நான் ஓரமாக வச்சு வந்து எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. எங்க இங்கே தண்ணி இருக்குங்க, குடிநீர் குடிச்சிட்டு வரேங்க. பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்படியே நடந்து வந்துட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி அலௌடு இல்லை. அது ஒரு ஆசிரமமாக இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் மட்டும் அடிச்சுட்டு வெளியே வந்துட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே போகணும். போகிறதுக்கு முன்னால் உங்களுக்கு இந்த இடம் சொல்லிடலான்னு பார்த்துங்க. இங்கே நம்ம விவேகானந்தர் மணிமண்டபத்திலேருந்து திருவள்ளுவர் சிலைக்கு போகிறதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜு வந்து போட்டுட்ருக்காங்க. நான் கேட்ட வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பக்கம் வந்து திருவள்ளுவர் சிலை கிட்ட வந்து தண்ணி அளவு வந்து அவ்வளோவா இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா போட் சர்வீஸ் இதோட ஸ்டாப் பண்ணிட்டு இங்கேருந்து வந்து மக்கள் வந்து நடந்து போயிட்டு வர மாதிரி ஒரு கனெக்டிங் போடுறதா சொல்கிறாங்க. இது வந்து எப்போ முடிஞ்சு எப்போ பயன்பாட்டு வரப்போகுதுன்னு நமக்கு தெரியலை. பாருங்க நம்ம இந்திய பெருங்கடலோட அழகை. இந்த அழகுக்கு பின்னால் தான் ஆபத்து இருக்குது. அழகோட ரசிச்சுட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். மண்டபத்துக்கு உள்ளே போயிட்டு அங்கே உள்ள ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. நாங்கள் விவேகானந்தரோட ஸ்டேட்யூ இருந்துச்சு, ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்து இது வெளியே வந்துட்டு அப்படியே போக வேண்டியதாங்க. இந்திய பெருங்கடல். ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிலாம் கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரூம் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்குமே இருக்குது. இந்த பக்கம் ஜென்ஸுக்கு, இந்த பக்கம் லேடிஸ்க்கு. இங்கே சைடில் வந்து புக் ஸ்டால் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 5 புக் ஸ்டால் இருக்குங்க. ஸோ தேவையானதை வாங்கிக்கலாம். நான் எதுவும் வாங்கலை. ஏன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக வந்துருக்காங்க போல், ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது என்னோடய ஸ்கூல் மெமரிஸ் அங்கே ஞாபகத்துக்கு வருது. இதே மாதிரி தான் 5ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப வந்தாங்க, ஒன் டே டூர் மாதிரி கூப்பிட்டு வந்தாங்க. நல்லா செம்மையாக இருக்காதுப்பா. அது இப்போ நினைக்கும் போது இதே மாதிரி தான் சர்வீஸ் கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ இங்கேயும் திருவள்ளுவர் சிலையும் பார்த்தோம். இப்போ நம்ம விவேகானந்தர் ராக் மட்டும்தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதாங்க, விவேகானந்தர் பாறையிலேருந்து டாடா சொல்லிவிட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ இப்போ நான் இங்கே கட் பண்ணிட்டு நான் இறங்கிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். சாய்ந்தாடு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம போட் வந்து சீசா மாதிரி கடலில் ஏறி இறங்கி போய்கிட்டு இருக்கு. பயணம் முடிந்தது. வண்டி பேர் விவேகானந்தா.
சரிங்க, நான் உங்களுக்கு அங்கிட்டு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நான் எங்கே உட்காந்துருக்கேன்னா, அந்த படகுத்துறை ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ட்ரன்ஸ் கிட்டே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சங்கில் வந்து பேர் எழுதி தருவாங்களாம். ஸோ அதான் சொல்லியிருக்கேன் நான். என்ன பேருன்னு முடிச்சு நான் காட்டுறேன். என்ன பேர் எழுதியிருக்கேன்னா, என் பேர், ஒய்ஃபோட பேர், அப்புறம் பாப்பாவோட பேர் அரவிந்த்ராஜ், கவிதா ஸ்ரீ, இஷானிகா. நான் என்னோடய ரூமுக்கு வந்துட்டேங்க. ஸோ ரூம் வந்து எங்கே நான் புக் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ சுப்பையா இன். இங்கே அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர், அங்கே தான் என்னோடய ரூமு. காலையில் நான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்குனதுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோக்கார்ட்ட கேட்டேன், இங்கே ஏதாவது நீட்டான ஒரு ரூமை காட்டுங்க அப்படின்னு. சரி ஏற்பாடு ஏற்றிட்டு இங்கே வந்து இறக்கி விட்டார். ஆட்டோக்கார் வந்து 50 ரூபா தான் கேட்டார். ட்ராப்பிங் பண்ணிவிட்டு 50 ரூபா பார்த்துட்டு ரூம் ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஓகே ஆனதுக்கப்புறம் தான் நான் ஃபுல் அமௌண்ட் பே பண்ணிட்டேன். அமௌண்ட் எவ்வளோன்னா 1400 ஏசி தான் போட்டிருக்கேன். ஏன்னா ஃபுல்லாக வெயில் அடிக்கிறனால ஏசி ரூம் புக் பண்ணிவிட்டேன். இது வந்து வீக் டேஸில் ஒரு ரேட்டு, வீக்கெண்டில் வந்து ஒரு சில ரேட்டு வந்து மாறும். ஸோ இப்போ நம்ம ரூமில் என்ன அமெனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க தான் பார்க்கலாம் வாங்க. ரூம் நீட்டாக இருக்குங்க, நல்லா அழகாக ஏறி போகிறதுக்கு என் திங்ஸை வாங்கி எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனு. நல்லா பார்க்கிங்லாம் நல்லா இருக்குங்க, வண்டி நிப்பாட்டி எடுத்து போகிறதுக்கு. ரூம் ஓப்பன் பண்ணியாச்சுங்க. ஸோ டபுள் பெட்டு தான், ஏசியோடு இருக்குது. ஃபேனு, லைட்டு, ஸ்க்ரீன்லாம் கொடுத்துட்டாங்க. மிரரு, டிவி, அப்புறம் ஹேங்கர் கொடுத்துருக்காங்க, குப்பை தொட்டி அண்டு சேரு. நமக்கு வந்து டவல் மட்டும் கொடுத்தாங்க, சோப்பு இதெல்லாம் நம்ம தான் வாங்கிக்கணும். ரெஸ்ட் ரூமு வெஸ்டர்ன் டைப் தான். ஸோ ரூம் வந்து நீட்டாகவே இருக்குங்க. நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்லாட் வச்சுருப்பாங்க, 11 to 12 ஸ்லாட் வச்சுருப்பாங்க. நீங்கள் இது வர்றதா இருந்தால் ஒரு சிலரும் ஃபோனில் கூட புக் பண்ணிக்கோங்க. நான் இங்கே டேரெக்டாக வந்து கேட்டனால பார்த்தீங்கன்னா நான் அப்படியே 24 ஹவர்ஸில் அப்படியே கொடுத்துட்டாங்க. ஆனாலுமே நான் ஈவினிங் வந்து செக் அவுட் பண்ணிடுவேன். இந்த ரூமோட கூகுள் மேப் லிங்க்கை வந்து நான் லொக்கேஷன் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் காலையில் இங்கே இறங்கிட்டு இங்கே பேக் வச்சுட்டு தான் போய் சன்ரைஸ் வியூலாம் பார்த்துட்டுலாம் வந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவரால் இந்த எக்ஸ்ப்ளோரிங் வாக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மெயினாக வந்து எனக்கு அந்த போட் சர்வீஸ் ரொம்ப நாள் ஆசை. நாங்கள் போட் சர்வீஸில் போயிட்டு அங்கே விவேகானந்தர் ராக்கு பார்க்கணும் அப்படின்னு. என்ன திருவள்ளூர் சிலை தான் பார்க்க முடியல. இன்னொன்று ஒன்று நான் சொல்ல மிஸ் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே தெலுங்குக்காரன் அதிகமாக இருப்பாங்க இருக்கேன். ஆனால் அதெல்லாம் இல்லைங்க, தமிழர்களை தவிர மற்ற எல்லா ஸ்டேட்காரங்களும் இங்கே தாங்க இருக்காங்க. மெயின் அந்த மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால், அந்த வெஸ்ட் பெங்கால் கொல்கத்தா அந்த சைட்லேருந்து நிறையா இருக்காங்க. கடை வச்சுருக்காங்க தமிழ்காரங்க. ஆனால் இங்கே வர டூரிஸ்டர்ஸ் எல்லாருமே மேக்ஸிமம் ஒரு 100ல் ஒரு 20-10% பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்காரங்க, மற்ற எல்லாருமே அதர் ஸ்டேட்காரங்க தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவரால் இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ புதுசாக பார்க்குறவங்க தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுவது டிராவல் வித் அரவிந்த்ராஜ். டாடா.